ஹாய்ங்க. வாழ்க வளமுடன். இது நம்ம ஹிமாலயா சேனல். நம்ம வாழ்க்கையில் எதனா ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிக்காத மாதிரியோ இல்லை கெட்டதுன்னு சொல்ல முடியாது, நம்மளுக்கு பிடிக்காத விஷயம் நடந்தது அப்படின்னா அதை அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ண கற்றுக்கணுங்க. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு பொண்ணு பிறந்தா 2 வருஷம் கழிச்சு பையன் குழந்தை நின்றுட்டான். நான் அந்த டாக்டர்கிட்ட, அவங்க எங்கள் ஃபேமிலி டாக்டர் தான், அந்த டாக்டர்கிட்ட போய் அவ்வளோ ஆர்குமெண்ட் பண்ணுறேன். எங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷனால் ஃபினான்ஷியல் நாங்கள் ஸ்டேபிளாக இல்லை ஃபினான்ஷியலாக, அதனால் ரொம்ப சண்டை போடுறேன் அந்த டாக்டர்கிட்டே. இல்லை எனக்கு இந்த குழந்தை வேண்டாம், நீங்கள் எனக்கு இந்த மாதிரி பண்ணிவிடுங்க அப்படின்னு ரொம்ப சண்டை போடுறேன். ஆனால் அவங்க சொன்னாங்க, உனக்கு அம்மா இல்லை, நான் உனக்கு அம்மா மாதிரி சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த குழந்தை உன்னோட லைஃப்பில் உனக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு அது புரியல. என்னை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க அவங்க. நான் கன்வின்ஸ் பண்ணி நான் 2வது குழந்தை என் பையனை பற்றி இப்போ அவன் இருக்கேன், அது வேறு விஷயம். ஆனால் அன்னைக்கு நான் அந்த என் குழந்தை வேணான்னு, என் பையன் வேணான்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருந்து ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருந்தா இன்னைக்கு என் லைஃப்பில் அவன் தாங்க எனக்கு பெரிய பலம். அவன் இல்லாட்ட என் லைஃபே இல்லை. என் 2 குழந்தைங்களும், என் பொண்ணு எனக்கு தாய், என் பையன் எனக்கு, நான் என்ன சொல்லுவேன்னு தெரியல. இன்னைக்கு எல்லாமாவும் அவன் தான் எனக்கு. நான் வெளியே போனேன், என் கையில் இருக்க வெயிட் விட மாட்டான், எல்லாமாவும் இருக்கான் இன்னைக்கு. அதனால தான் சொல்கிறேன், கடவுள் எது கொடுக்குறாரோ அதை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிப்போம். நம்மளுக்கு கண்டிப்பாக அது நல்லதாக தான் முடியும். என் லைஃப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸுங்க. இன்றைக்கான சமையலுங்க, சாதம், முள்ளங்கி சாம்பார், கேரட் பொரியல், வாழைக்காய் ஃப்ரைங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.